தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமாங்க, கடவுளை நீங்கள் தேடுறீங்களா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். ஹலோ மக்களே, இன்னைக்கு 2வது நாளுங்க. இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த ஹோட்டல்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நேராக வந்து ரெட்வுட் நேஷனல் பார்க், கலிஃபோர்னியாவோட லாஸ்ட் நேஷனல் பார்க்குக்கு போகிறோம். இந்த கலிஃபோர்னியாவை தாண்டினோடனே ஆரெகன் வந்துடும். ஸோ அதனால இன்னைக்கு போயிட்டு ஹோட்டல் மறுபடியும் ஸ்டே தான். ஏன்னா 6 hours ட்ராவலுங்க. இன்னைக்கு 6 hours ட்ராவல் பண்ணி ஹோட்டல் போயிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து ரெட்வுட் நேஷனல் பார்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் தான் ஆரெகனுக்கு போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். வாங்க இப்போ செகண்ட் டேவோட நம்ம வீட்டுக்குள்ள போலாம். யாருக்கெல்லாம் சப்வே ரொம்ப பிடிக்குங்க? சப்வேக்குள்ளே போனால் எங்கள் குடும்பத்துக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். எல்லோரும் ஆன்னு கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா SFO சான் ஃப்ரான்சிஸ்கோ வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு சப்வே. இதை தாண்டி போனோம்னா கோல்டன் கேட் வரும். கோல்டன் கேட் வழியாக தான் போனோம். பட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோன்றதால அங்கே ஸ்டாப் கொடுக்கல. ரோட் ட்ரிப்பில் எப்போவுமே வந்து முக்கியமான பிளேசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே வந்து நாங்கள் ஸ்டாப் கொடுப்போங்க. கொடுத்துட்டு நம்ம பார்க்காத பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்புவோம். ஆனால் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். எல்லாமே கரெக்டாக பார்த்து கால்குலேஷன் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜு. சப்வேலாம் கடந்து போனவங்கன்னா நமக்கு அழகான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வருங்க. நேஷ்னல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குது இல்லைங்களா? அந்த லீவ்ஸ் எல்லாம் கூட ஒரகனில் வந்து அவ்வளோ டார்க்கு க்ரீனில் இருந்ததுங்க. இது மாதிரி நான் நிறைய நேஷ்னல் பார்க் போயிருக்கேன். பட் இவ்வளோ டார்க்காக நான் பார்த்ததில்ல. ஒரகன்னாலே வந்து அந்த சிம்பிளே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ளாகில். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி க்ரீன், எல்லாமே மரம் செடி கொடிகள் இருக்கும். ப்ளஸ் அது கூட ரிவர், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபால்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதால தான் அந்த சிம்பிள் வந்து ஒரகனுக்கு வந்துச்சு. அழகாக காடு மலையெல்லாம் தாண்டி போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுங்க, ஓஷன், அந்த கடல் அப்படியே நம்மளை அழைக்கிற மாதிரியே அந்த ரோடு மேலே அவ்வளோ அழகான ஒரு வியூவாக இருந்தது. அதையும் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போனோம். ஒரகன் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழி எப்படி சூஸ் பண்ணியிருந்தோன்னா ஓரமாக வந்து ஓஷன் எப்போவுமே இருக்கிற மாதிரி. ஸோ நாங்கள் போய் ஒரகன் சேர்கிற வரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஷன் வழியாகவே தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். ஸோ இந்த வழியாக போனீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டே நீங்கள் போக முடியும். அப்படியே ஆன் த வே ரெட்வுட் நேஷனல் பார்க்கு போகிற வழியில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு பீச் பார்த்தோங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அங்கேருந்து ரோடு நமக்கு இங்கே இந்த பக்கம் இருக்குது. கார் நிறுத்திட்டு இப்படி வந்தோம் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப அழகான பீச் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அதை போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நம்ம கிட்டக்க போய் பார்க்கலாம். செம்ம சில்லு, ரொம்ப குளிருது, நல்லா இருக்குது இந்த ஆக்சஸ்.
இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா பீச் அக்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே போர்டு ஏதாவது நீங்கள் போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும், பீச் அக்சஸ் அப்படின்ட்டு இருக்கும், இல்லைனா வந்து சீஷோர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு உட்கார்ற மாதிரிலாம் இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட வரலாம். இந்த மாதிரி சாண்டு, இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டு பக்கத்துலேயே தண்ணியை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பிளேசஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே ஆன் த வே இந்த மாதிரி மெயின் ரோட்டில் இந்த மாதிரி நேஷ்னல் பார்க் வழியாக நீங்கள் கடந்து போனீங்கன்னா அந்த மாதிரி போர்டெலாம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் டைம் இல்லை, நேராக நேஷ்னல் பார்க் போகணும் அப்படிங்கிறதால ஜஸ்ட் இதை மட்டும் சும்மா விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க கிட்டக்கு போய் பார்க்கலாம். பொட்டலம் கட்டிக்கிட்டீங்களா? பொட்டலம் எங்க? பொட்டலம் ரெடி. தியா ஃபஸ்ட்டு நான் இறங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வியூவை பார்த்துட்டு நானும் இறங்குவேன். டாடி எனக்கு ஃபுல்லாக நீ டவலில் சுற்றி விடு, டவல் ட்ரெஸ் போட்டு விடு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவள் வந்து அழகாக அந்த டவலை சுற்றிக்கிட்டு உள்ளே ஜாக்கெட்டு போட்டிருக்கிறா. அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் ஓஷன்லாம் கடந்து போனோம்னா இந்த மாதிரி ஒரு அழகான கிராமங்க. ஃபுல்லாக சுற்றி மலை, அந்த செடிகள், அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வேர் ஹவுசஸ்ஸு ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஒரு கிராமம் அப்படின்னு. நம்ம ஊரில் இருக்கிற வில்லேஜ் மாதிரி ஒரு அழகானமாக இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பார்க் மாதிரி ரெஸ்ட் ஏரியா கொடுத்துருந்தாங்கங்க. பார்த்தா அது ஒரு க்ரீன் பார்க் மாதிரியே இருந்தது. அதையும் பார்த்து நாங்கள் உள்ளே போய் ரசிச்சுட்டு வந்தோம். இது ஒரு பிரிட்ஜு மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரெயில் கூட கொடுத்துருக்காங்கங்க. அந்த ட்ரெயிலில் நடந்து போனோம்னா மவுண்டைன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெக்கிங் மாதிரி ஒரு பாதையும் இருந்துச்சு. இலையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு க்ரீனாக, நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலர்லேயே தாங்க அந்த க்ரீன் லீவ்ஸ் இருந்துச்சு. ஒரு பசுமையான ஒரு இடத்த வந்து நாங்கள் தேடி போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா எல்க் மெடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதை வழியாக கடந்து போனோங்க. எனக்கு எல்க்குன்றதே வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பாப்பா புக்கில் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ தான் பார்த்தேன். அதை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். திடீர்னு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டமாக உட்காந்துருந்ததுங்க. எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ எல்க் உட்காந்துருக்குன்னு. மான் மாதிரியே அதுக்கு கொம்பு இருக்குங்க. வேகமாக பேசினா ஓடிடுமா. மான் மாதிரியே இருக்குது, அழகாக மாடு மாதிரியே பாடி இருக்குது. சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரு ஆல்ரெடி பார்த்துருக்காருங்க. நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். 2 பேருக்கும் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. அவ்வளோ அழகாக அது மாடு மாதிரி உருவத்தில் இருந்தாலும் அந்த கொம்பு வந்து மான் மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. அந்த கொம்பு பார்க்க, ஹார்ன், அதை நாங்கள் இவ்வளோ ரசித்து பார்க்குறோம். எங்கள் தியா வந்து நான் ஆல்ரெடி புக்கில் பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. நாங்கள் கெஞ்சிரோம் பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரலும் அவள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்கல. கடைசியாக பார்த்தா அதுக்குள்ளே கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களாங்க, எந்த மாதிரி பிளேஸ் பார்த்தீங்களா? இது வந்து அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ரிவரும் ஓஷனும் 2 வாட்டரும் வந்து ஜாயின் ஆகிற ஸ்பாட்டில் நம்ம நின்று பார்த்துட்ருக்கோங்க. ரியலி சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த வியூ. சான்ஸே இல்லை. ஓஷனும் ரிவரும் வந்து ஒன்றா சேர்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கலர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ். ரியலி ஆசம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு பீச்சோட சன்செட்டையும் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் டின்னருக்கு சாப்பாடெலாம் வாங்கிட்டு ஹோட்டலில் போய் அப்பாடான்னு நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. நாளைக்கு ரெட்வுட் நேஷ்னல் பார்க்கை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரேகனுக்கு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் உங்களுக்கு நேஷ்னல் பார்க்கோட வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?